இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க, நான் வாழுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இருக்கிற இந்த பலம் போதும் இப்போ என்று ஆண்டவர் கிதியோனை அனுப்புகிறார். எந்த சூழ்நிலையில் 7 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானர் கையில் அடிமையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நினைத்தபடியினாலே, நினைவு கூர்ந்தபடியினாலே கிதியோன் என்கிற ஒரு வாலிபனை எழுப்புகிறார். அவன் ஏற்கனவே பயந்து கோதுமை மணிகளை பிரித்து எடுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்தித்து, பராக்கிரமசாலியன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறான் காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, சொல்லும் போதுதான் நீ புறப்பட்டு போ, மீதியானர் கைக்கு இஸ்ரவேலை நீ நீங்களாக்கி விடுப்பாம. அவர் யோசிக்கும் பொழுதுதான் உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், நிச்சயமாகவே நீ உன்னால் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிற அந்த பலத்தை வச்சு எப்படி நான் யுத்தம் பண்ண முடியும்? அவன் தன்னுடைய வீட்டின் சூழ்நிலை எல்லாவற்றையும் சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? இருக்கிற பலம் போதும், போப்பான், நான் உன்னை கொண்டு காரியங்களை செய்வேன். அதே மாதிரி கீழ்ப்படிந்து போகிறார். யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பார்த்தால் ஆச்சரியப்படுகிற ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம், இவைகளை வைத்து யுத்தம் செய்ய முடியுமா? ஆனால் இவைகளை வைத்து யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியும். பானையை உடைக்க வேண்டும், எக்காலத்தை ஊத வேண்டும், அந்த தீவெட்டியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதற்கு பெரிய பலம் ஒன்று தேவையில்லையே. கிதியோனை அவன் சார்ந்த ஆட்களையும் கர்த்தர் செய்யும்படியா செய்தார். அதை செய்தார்கள், அவ்வளவுதான். மீதியானவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், இவ்வளவுதான் இருக்குது, நான் எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு பலத்தை வச்சு என்னெல்லாம் பலனே இல்லப்பா, இந்த இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது, இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்த முடியாது. இருக்கிற சூழ்நிலையை வைத்து, பலத்தை வைத்து நாம் அப்படித்தான் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால், அனுப்புவார் என்று சொன்னால், இருக்கிற பலம், இருக்கிற பணம், இருக்கிற எல்லா சூழ்நிலையும் போதுமானதாக இருக்கும். அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. அநேக நேரத்தில் நாம் அதை மறந்து விடுகிறோம். நம்முடைய பலம் குறைவானதுதான். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் சொன்னா, அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உன்னத பலம் நமக்கு வந்துவிடும். அல்லது உன்னதமான தேவன் காரியங்களை நடத்த ஆரம்பித்து விடுவார். நிறைய ஐலாண்ட், தீவுகள் நிறைந்த ஒரு கடல் பகுதி. அதிலே ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு போகும்படியா ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை இருந்தது. யாராவது துணைக்கு வருவாங்களான்னு சொல்லி கேட்டா யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. படகு மூலமா தண்டு வலித்து தான் போக வேண்டும். இவர் ஆண்டவருக்கு பயந்த மனிதன். என்ன செய்வது? ஆண்டவரே, நான் போகணும், தனியா என்னால போக முடியுமாங்கிற ஒரு கடினமான ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தினான், இப்போ நான் கூட வருவேன், நடத்துவேன். உடனே தன்னுடைய கட்டுமரத்தை, அந்த படகு மாதிரி இருக்கிறத எடுத்துக்கொண்டு கடலிலே வைத்து அந்த ஐலாண்டை நோக்கி புறப்பட ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்! ஒரு துடுப்பு போட்டு முயற்சி எடுக்கும் பொழுதே ஒரு காற்றை ஆண்டவர் வீசப்படினாராம். அது அழகாக தள்ளிக்கொண்டு அந்த ஐலாண்ட்ல கொண்டு விட்டுருச்சு. இவர் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டார். இவருக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தாங்க. போனார், தனது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் நன்றி செலுத்திட்டு ஆண்டவர் திருப்பி பேக் டு ஹோம், என்னுடைய வீட்டுக்கு நான் போனோம். ஜெபம் அதில் உட்கார்ந்து திருப்பி அந்த துடுப்பை போட ஆரம்பித்த உடனே காற்று திரும்ப வேறு திசையாக இவர் போக வேண்டிய ஐலாண்டுக்கு நோக்கி அடிக்க ஆரம்பித்ததா. இப்பவும் எளிதாக அவர் போய் சேர்ந்து விட்டார். தன் பலத்தினால் முடியும்னா அது முடியவே முடியாதுதான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அழகா அவருக்கு ஆதரவாய்
உதவியாய் ஒத்தாசையா ஒரு காற்றை அனுப்பினார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நம்முடைய விசுவாசத்துல ரொம்ப குறைந்து போயிருக்கிறோம். கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும்பா, நீ போ, மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஆண்டவர் உதவி செய்ய, ஆண்டவர் யுத்தம் பண்ண, ஆண்டவர் வழக்காட, ஆண்டவர் துணை நிற்க நமக்கு காத்துட்டு இருக்கிறாரு. நமக்காக தான் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசுவை கொடுத்தாரே. அவர் நமக்காக ஜீவனை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருப்பென்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் சோர்ந்து போறீங்க? நம்முடைய பார்வை சற்று மாற்றிக்கொள்வோம். இவ்வளவுதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது, இதை வச்சு இதுதான், இதை வச்சுதான் இவங்கெல்லாம் இதை செய்து விட மாட்டாங்க. அந்த நிலைமையெல்லாம் மாற்றி கர்த்தர் கூட இருப்பாரானால், கர்த்தர் அனுப்புவார் என்று சொன்னால் இருக்கிறது போதும். முடியாததை கூட அந்த இடத்திலே முடியும்படியாக பாக்கியத்தை கொடுத்து விடுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கேன். அநேக நேரம் எங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம், எங்கள் பலவீனங்களை பார்க்கிறோம், எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கிறோம், எங்களுக்கு இருக்கிற ஆதரவை பார்க்கிறோம். எப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற அப்படி அல்ல, அவைகள் போதும். அதையும் தாண்டி நீர் எங்களுக்காக செய்கிறத அந்த நாட்கள் பார்க்க உதவி செய்ப்பா. நீங்க அனுப்பினீங்கன்னா, நீங்க சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும். அவனமாகவே செய்ய நீர் வல்லவரா இருக்கு. கிதியோனோடு கூட இருந்து மீதியானரை முறியடித்து 7 வருஷம் அடிமைத்தனத்தை மாற்றிக் கொடுத்த தேவன், இந்த நாளிலும் முடியலையே, செய்ய முடியலையே, பலன் இல்லையே, நான் என்ன செய்வேன் தத்தளிக்கிற, புலம்புகிற, வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்பி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி தைரியம் கொடுங்கப்பா. மீண்டுமாய் விட்டு போன காரியங்கள், முயற்சி எடுத்த காரியங்கள், தோற்று போன காரியங்கள், அதை நினைத்து உட்கார்ந்து இருக்காதபடி முயற்சிகள் எடுத்து மீண்டுமா இயேசுங்கிற நாமத்தினாலே காரியங்களை செய்ய நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருக்கிற பலம் போதும். அனுப்புகிறவர் ஆண்டவர் அல்லவா, காரியங்களை வாய்க்க முடியாது செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. ஏதோ வானிசி, ஏதோ வானிசி, ஏதோ வானிசி, ஏதோ வானிசி, ஏதோ வானிசி, ஏதோ வானிசியை போட்டு பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஏதோ வானிசி.